ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இனிய உறவு ஒன்று உன் வீடு தேடி வரப்போகின்றது. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக நாளாக இருக்கப் போகின்றது. யாரப்பா அந்த இனிய உறவு? என்னை தேடி எதற்காக அப்பா வரப்போகின்றார்கள் என்று தானே கேட்கின்றாய்? உனக்காகவே இதை சொல்கின்றேன், முழுமையாக கேள். உனக்கே நன்றாக புரியும். உன்னுடைய வேதனைகளை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குழந்தையாகி விடுகின்றாய். என் வேதனையை யார் புரிந்தால் என்ன, புரியாவிட்டால் என்ன, அதை நான் தானே சுமந்து ஆக வேண்டும் என்று நீ நினைக்கின்ற பொழுது குருவாகி விடுகின்றாய். மனம்தான் காரணம் எல்லாவற்றிற்கும். அதை என்னிடம் ஒப்படைத்து விடு, நான் பார்த்து கொள்கின்றேன். இனி நீ மகிழ்ச்சி பாதையிலேயே செல்லவிருக்கின்றாய். உன்னுடைய கர்மாக்கள் அனைத்தும் முடிந்து விட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்திக்க நானே வரப்போகின்றேன். நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்கப் போகின்றேன். நான் வரும் தருவாயில் உனக்குள்ள கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போகப் போகிறது. உன்னை விட்டு விலக போகின்றது. வாழ்க்கையில் எத்தனை சோகம் வந்தாலும், எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதுவும் கடந்து போகும் என்று நினைத்துக்கொள். என்னால் நேரடியாக வர முடியவில்லை என்றாலும், என்னுடைய உருவம் உன் கண்களில் தெரியவில்லை என்றாலும், யாரோ ஒருவரின் மூலம் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். இப்போதைக்கு எனக்கு பூஜை மட்டும் செய்து கொண்டிரு. நீ என்னை அறிந்து கொள்வதற்கான முழுமையான நேரம். அதனை சரியாக பயன்படுத்தி என்னை தெரிந்து கொள். உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு தானாகவே வரும். நானே உனக்கான பணத்தையும் அனுப்பி, உனக்கான சந்தோஷத்தையும் அனுப்பி உன்னை நிம்மதியாக வாழ வைப்பேன். நீ உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கப் போகின்றாய். நான் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தை விட கஷ்டங்களை சுமந்த தருணங்களே அதிகமப்பா. என் வாழ்க்கையில் அனைத்தையும் பார்த்து விட்டேன். என்ன வாழ்க்கை என்று சலித்து விட்டது என்று மனம் நொந்து பாடாய்படும் அளவிற்கு உன் வாழ்க்கை இருக்கின்றது. அத்தனையும் நான் மாற்றி காட்டுகின்றேன். இனிய உறவு உனக்கு இன்று நானாக இருந்து உன்னை முழு மனதோடு ஆசீர்வாதம் புரிந்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்றேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நீ எத்தனை உழைத்தாலும் அத்தனையும் வீணாகிறது என்று சொன்னாயல்லவா? உன் உழைப்பு இனி என்றும் வீண் போகாது. சிறு சிறு தடைகள் வரத்தான் செய்யும். அது இன்னும் உன்னை மெருகேற்றவே. புதிய உத்திகளை கண்டறி, கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ விரும்பினால் உணர்ச்சிப்படும் விஷயங்களுக்கு தங்கள் நேரத்தை வீணாக்காமல் நேர்மறை எண்ணங்களோடு இலக்குகளை நோக்கி பயணம் செய். உனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடந்து தீரும். இன்றே உன்னை சந்தித்து ஆசிர்வதித்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!